இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற எல்லா மூவுமே தெரியும். சோ அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? வெற்றி அடையணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், அதை நோக்கி தான் நகருவாரு. இல்ல அவர் வந்து நான் தான் சொல்றேன் இல்லையா, அவர் வந்து எப்படிப்பட்ட மனுஷன்னா ரொம்ப ரிஃபைன்டான மனுஷன். அவர் யாரை பத்தியும் எதுவுமே பேச மாட்டாரு. இப்போ நம்ம போய் ஒரு விஷயத்த சொன்னா கூட சொல்றோம் வச்சுங்களேன், நான் ஒரு தடவை மீட் பண்ணி அந்த 1.25 மணி நேரம் இப்படிதான் உட்காந்து பேசினது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அது அந்த அங்க என்ன சொல்லும் போதே எனக்கு எப்படி இருந்திருக்கும், அப்படி பார்த்து பேசும்போது எப்படி இருந்திருக்கும்? இல்ல அவர் டீ போட்டு கொடுத்தா நான் டீ சாப்பிட்டு அவர் கேட்டுட்டு இருந்தாரு, அவ்வளவுதான். இல்ல அது என்னன்னா ஒரு 2 பேருக்குள்ள நடந்த ஒரு கலந்துரையாடல். அதை வந்து நம்ம வெளியில சொல்ற அந்த பக்குவம் சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு எத்திக்ஸ். அதை நம்ம மெயின்டைன் பண்றோம். அவர் சொல்லு அடுத்த முறை அவரை சந்திச்சு ஆனா இந்த மாதிரி, ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஆனா என்னன்னா பேசுனீங்க, அவர் என்னன்னா சொன்னார், 1.25 மணி நேரம். இது வந்து பண்ணிருக்காங்க தெரியுமா? நீங்க இந்த மாநாடோட காலத்துல நாங்க நின்னோம். சோ தண்ணி கிடையாது, தண்ணி காலி ஆயிடுச்சு, தண்ணி இல்ல, இருங்க கேளுங்க, தண்ணி கிடையாது இல்ல. ஒரு வாரம் அங்க இருந்தவன் நானும் தான் இருந்தேன். சோ என்னன்னா வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப கஷ்டம், பயங்கர வெயில். அந்த வெயில்லையும் மக்கள் அந்த இடத்துலயே உட்கார்ந்துருந்தாங்க, நகலவே கிடையாது. அந்த இடத்துலயே உட்கார்ந்து பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும், பார்த்துட்டாவது போகணும்னு அவ்வளோ ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஊர்ல கல்லல இருக்குதா வந்துட்டு அவ்வளோ கூட்டம் வரும். அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை பார்த்தோம். அப்ப மக்கள் வந்துட்டு மாற்றத்தை விரும்புறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை விரும்புறாங்க. அனைவருக்குமான பிடித்த தலைவர். அது வந்து இன்றுக்கு இல்ல, அதுக்கு ஒரு யாரும் சொல்லாத ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயத்த கூட நான் சொல்றேன். அது ஏன் அவரை பிடிக்கும்ன்றதுக்கு. அதை தாண்டி இப்போ இது நடந்துச்சு இல்லையா, ஸோ நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ண, என்னன்னா பேசுனீங்க, என்னன்னா சொன்னீங்க, இல்லை தம்பி அது நம்ம பேச முடியாது, தப்பா. ஆனால் ஒரு போட்டோ கிடைச்சா போதுன்னு இருக்கோம். நீங்க என்ன 1.25 மணி நேரம் அவரோட உட்காந்து தனிப்பட்ட முறையில் சொல்றேன். அங்க காஞ்சி கிடந்தாங்க, அடிக்கிற வெயில்ல தோழெல்லாம் பிரிஞ்சு போயிடுற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல அடிச்ச வெயில பாருங்க, இன்னும் டேனா தான் இருக்கு. இன்னும் கலர் பேக் டு கலர் வரல. நம்மளும் அதே இன்னும் டேன் இருக்கு லைட்டா. அப்படி காத்துட்டு இருந்தாங்க பெண்களும் கூட, குழந்தைகள் கூட, நிறைய குழந்தைகள். அவர் அதான் கடந்து போறதுக்கு இப்ப விஷயத்துக்குள்ள வரோம்னா, இஸ் அ மோஸ்ட் ரிஃபைன்டு மேன். அவர் அதிகமா யாரை பத்தி பேச மாட்டாரு. என்ன விஷயமோ அதை மட்டும் பேசுவோம் அப்படின்றத ஒண்ணு இருக்கிறது. நம்ம அதாவது எங்கேயாவது போகும்போது அது அவசியம் பேசணுமா தம்பி அப்படின்னு கேட்பாரு. அவ்வளவுதான், அது அவாய்ட் ஆயிடும். நம்ம அப்படியே பேசுவானா, இது இப்படின்னா அது அவசியம் வேணுமா, யாராவது ஒருத்தர் பத்தி வரும்ல. ஆனா இப்படி போகும்போது அவர் என்னன்னா, அவர் அவசியம் அதை பத்தி பேசணுமா, அது தெரிஞ்சுக்கணும், ஓகேண்ணா. அது ரொம்ப அதான் சொல்றேன், எதிரிக்கும் அவரை பிடிக்கும். அவரை பார்த்து பேசிட்டீங்க, அதுக்கு மேல ஒரு சொல்றதுக்கு ஒரு எதிரி கூட அவரை பார்த்து பேசினார்ட்டானா பிடிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், ஒரு வெரி பாசிட்டிவிட்டி.